இப்பொழுது இயேசு பரிசேயர் சதுசேயர் ஒரு 2 பேர் ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணி இயேசுகிட்ட ஒரு ஸ்திரியை கூப்பிட்டு வராங்க. ஆண்டவரே, இவள் விபசாரத்தில் ஈடுபட்டவ. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். நீர் என்ன சொல்கிறீர்? அப்பொழுது அவங்க 2 காரியத்தை செய்கிறாங்க. ஒன்று, அவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னா விபசாரத்தில் ஈடுபட்ட போதே அவளை கல்லெறிஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனால் அதை செய்யலை. இயேசு இடத்துல அழைத்து வராங்க. ஏன் இயேசு இடத்துல அழைத்து வராங்கன்னா, இயேசு மேலே ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். இயேசு எப்படியாவது தவறான முடிவை சொல்லுவாரா அப்படின்னு அவரை சோதிக்கும்படி அவர் கேட்குறாங்க. இயேசு ஆனால் தலை குனிஞ்சி விரல்னால் எழுதி கொண்டிருக்கார். ஆனால் அவர் என்ன எழுதினாருன்ட்டு வேதத்தில் பதிவிடப்படல. ஆனால் அந்த இடத்துல ஓயாமல் கேட்டுக்கொண்டாருன்னா ஒரு வார்த்தையை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இயேசு ஒரு முறை கேட்டுக்கலாம், 2 முறை கேட்டுக்கலாம். இதை தொடர்ந்து சொல்லும் பொழுது இயேசு நிமிர்ந்து பார்த்து சுற்றி உள்ள ஜனங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களில் எவன் பாவம் செய்யாதிருக்கானோ அவன் இவன் மேல் முதலில் கல்லெறிய கடவன். அப்போது சிறியோர் முதல் பெரியோர் வரை மனசாட்சி, இங்கே பாருங்கள், பாவம் செய்கிற மனசாட்சி அவருக்குள்ளே உறுத்தினபடினால் நாம் பாவம் செஞ்சோம், நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு அவருடைய மனசாட்சி அவ்வளோ உறுத்தினால கீழே போட்டுட்டு கல்லை கீழே போட்டுட்டு அவர்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க, புறப்பட்டு போகிறாங்க. இப்பொழுது அந்த ஸ்திரீ தனித்து விடப்பட்ட நிலைமையில் இயேசுவோடு இருக்கிறார். இப்போது இயேசு சொல்கிற வார்த்தை இது மிகவும் முக்கியமான வார்த்தை. ஏன்னா இது அநேக ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு புரியாமல் இருக்கும். அந்த ஸ்திரியை பார்த்து அவர் சொல்லுவார், ஓ இனி பாவம் செய்யாது. இது அர்த்தம் என்னங்க? இங்கே இயேசு 2 விதமான காரியங்களை செய்ய சொல்லலாம். திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னுவார். ஆனால் இந்த ஸ்திரியை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லலை. இவர் சொல்கிற வார்த்தை வித்தியாசமாக இருக்குது. போ இனி பாவம் செய்யாதே. அப்பொழுது இதோட அர்த்தம் என்ன? இதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நீ வசிக்கிற நாள் உண்டு. இந்த நாளை நீ என்ன பண்ணு, பாவம் செய்யாமல் இவ்வளோ நாள் செய்த பாவத்தை விட்டுட்டு மனம்